அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. 6000 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறதுல எத்தனை ஆயிரம் கோடி போகும்னு நிவாரண தொகைம்பீங்க, அப்புறம் உரிமை தொகைம்பீங்க, அப்புறம் ஊக்கத்தொகைம்பீங்க. இப்போ காசு கொடுத்தா எல்லாம் சரியாகி மாட்டேங்குது. அது அந்த திமிரில் தானே தம்பி நீங்கள் எதையுமே கவனிக்க மாட்டேன் போது. அதே மாதிரி நம்ம புயல் வேகத்தில் குப்பையெல்லாம் அகற்றுறாங்க சார். போர்க்கால அடிப்படையில் நடந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வேறு எதாச்சும் வர முடியாது, கஷ்டம் தான் அது. பட் போக போக பிக்கப் பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனம் மாறிட்டே வருது. ஒருத்தர் கூட வந்து எதிர்கட்சிக்காரங்க எதுவும் செய்யல. ஆளுங்கட்சி தான் பார்த்தாங்க, ஆளுங்கட்சி தான் இப்பயும் பண்றாங்க. எதிர்கட்சிக்காரங்க யாருக்கு ஒரு பால் பாயிட்டு கூட கொடுக்கல எதிர்கட்சிக்காரங்க. 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, ஒருத்தர் கெட்டது சொல்லுவாங்க. நம்மளுக்கு நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை தள்ளி. வணக்கம். சென்னையில் மிக்ஸாம் புயல் கடந்த ஒரு வாரமாக மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துருச்சு. தமிழ்நாடு அரசு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை 6000 வழங்கியிருந்தாங்க. இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து 6000 என்பது கொடுப்பது தவறு, நீங்கள் எப்படி இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம், உங்களோட பண திமிரன்ற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது என்னன்னா ஒரு போகிற போக்கில் நான் சொன்னால் 6000 கொடுத்தா 2000 கொடுத்தா போதுமா, அந்த கட்டமைப்போட சரி செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதான் பேசியிருக்காரு. ஒருவேளை விமர்சனம் இன்னொரு பார்வை ஒன்று இருக்குது. அதாவது அவர் போகிற போக்கில் விமர்சனம் இருக்குது, இது வந்து பணத்திமிருன்ற வார்த்தையை பயன்படுத்தார். இங்கே தான் வந்து சீமானை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. சீமானுடைய தாந்தொண்டித்தனமான, சுயநலமான, பிற்போக்கான, சரியா சொல்லணும்னா ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லாத வெளிப்பாடு தெரியுதுன்னு சொல்ல வரேன். அப்படி என்னங்க சார்? என்னன்னா, அதாவது ஒரு தாம் பணத்திமிருன்னு ஒரு எந்த அடிப்படை சொல்றாருன்னு ஒன்றும் புரியலைங்க. மக்கள் குறைஞ்சபட்சம் வேதனை இருக்கிறாங்க, வெள்ளத்திலிருந்து இப்போத்தான் வெளியேறாங்க, அவர்களுக்கு குறைஞ்சபட்ச பொருளாதார உதவி பண்ணணுமா வேண்டாமா? இது சீமான் என்ன சொல்றாரு? அப்படி பார்த்தா அப்புறம் சீமான் என்ன மாணாவுக்குன்னு கேட்க வேண்டியிருக்குது. என்ன மாணாவுக்கு நீங்க போய் அரிசி கொடுக்குறீங்க, மளிகை தான் கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்குறீங்க, உங்களுக்கு பணம் கொடுப்பா கேட்டால் எப்படி இருக்கும்? கேவலமா இருக்குமா இல்லையா? உனக்கு பணம் கொடுப்பா பணம், நீ உனக்கு பணத்தும் இருக்கனால நீ போய் எல்லாரும் உதவி பண்ணிட்டு இருக்கியா? அப்படி கேட்டால் நல்லா இருக்குமா? அது போலதான் அரசு என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை செஞ்சாதான் அரசு, இல்லைன்னா அது அரசே இல்லை. அப்படி நீ 6000 கொடுத்தது தப்பு, பணத்துமுறைனா நீ என்ன சொல்லணும்? ஒரு விமர்சனம்னா அரசை 6000 பத்தாது, 10000 கொடுனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. இந்த ஆள் ஏதோ அரசு பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி நீ 6000 கொடுக்கணும்னா உனக்கான பணத்துமுறான்னா என்ன சொன்ன வராது இருந்தாலும் இது எப்படி எடுத்துக்கிறது ஒரு பேசுறத? அப்போ சீமான் செய்யக்கூடிய அரசியல் என்னன்னா, 6000 கொடுத்தோடனே மக்கள் சமாதானம் ஆயிடுவாங்க. குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் மேற்கொண்டு கதற மாட்டாங்க. கதறாமல் இருந்தால் இவருக்கு சாதகம். மக்கள் வந்து துயரத்திலே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு சாதகம் நினைக்கிறார். அவங்க வந்து நிவாரணம் ஆயிடக்கூடாது, நிவாரணம் பெற்றக்கூடாது, அப்போ தான் இந்த ஆள் அரசு செய்ய முடியுங்கிற மிக கேவலமான சுயநலமான அரசியல் போக்கு. அதனால தான் அப்படி பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வீடியோ வெளியாக பார்த்துருப்பீங்க இணையதளங்களில். அவர் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்து போறாரு. அப்போ யாரோ ஒரு தம்பி, அவங்க கட்சிக்காரனோ யாரோ ஒரு நபர் வர்றாரு. ஏன்னா தம்பி நிதி கொண்டாதியான்னு கேட்குறாரு. அந்த வீடியோ வெளியே வந்துருக்குது. அந்த நிதியை கொண்டாந்து சொல்லி எவ்வளோ 10000 எவ்வளோ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, கொடுத்து அவரோட நிர்வாகிகிட்ட கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், என்ன மயிருக்கு நீ பணம் வாங்குற சார்? என்ன மயிறு பேச வேண்டியிருக்குல்ல? இவரோட மொழி, அதாவது சீமானோட மொழி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரியான மொழியில பேசினாத்தே அவங்களுக்கு புரியும். அதனால நம்ம அவர்கள் இப்படி பேச வேண்டியிருக்கு. நீங்க நாகரிகமான, ரொம்ப சபை நாகரிகம் கருதி ஒரு ஊடகவியலான அவருக்கு பதில் சொல்வதை காட்டிலும் அவருக்கு எதிராளியா இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா தோழர்கள் யூடியூபர்ஸ் அதர்வ மனோஜ் பாணியில அவங்க பேசணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்ல வரேன் நான். அப்ப நீ எதுக்காக பணம் வாங்கின? அந்த பணம் வாங்கி நீ என்ன பண்ற? நிவாரணம் கொடுக்க விரும்புற. யாருக்கு? மக்களுக்கு கொடுக்க விரும்புற. அப்போ உனக்கு பணம் கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கு பணத்தை மறான்னு நான் கேட்குறேன். இது கேட்க நல்லா இருக்குமா? குறிப்பா அவங்க உனக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பணத்துக்கு மறான்னு நான் கேட்ட எப்படி இருக்கும்? சீமான ஏதோ நல்ல சீவானா ஓன மனம் தர்றேன், அந்த பணத்தை நீ வாங்கி என்ன பண்ற? நீ வசூல் பண்ணி தின்னு கொளுத்து குடித்து மிச்சத்தையா கொடுக்குறேன்னு சந்தோஷப்படுறோம். குறைஞ்சபட்சம் குடிக்கிறான்ற மாதிரி போலாம். ஆமா, அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா அவர் இயல்பு தானுங்க, தப்பு ஒன்றும் இல்லைங்க. குடிக்கிறோம் தப்பு இல்லை, ஏன்னா வசூல் பண்ணி குடிக்கிறது கொஞ்சம் தப்பு, ஆனால் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அதை வாங்கி என்ன பண்றாரு? கன்வெர்ட் பண்றாரு. மக்கள் கொடுக்குறாரு, கொஞ்சம் ஒரு 20 கொடுக்குறாருல்ல. அப்போ உனக்கு கொடுக்குறது பணத்துமுறா இல்லை இப்போ நீ கொடுக்குற பத்தியா அது பணத்துமுறா? இப்படி கேட்டால் நல்லா இருக்குமா? அப்போ உண்மையான உனக்கு நோக்கம் இருந்தா 6000 கொடுப்பதை இழிவுபடுத்தக்கூடாது. இந்த நிவாரணம் 10,000 சொல்லணும். மத்திய அரசு என்ன கேட்டு வாங்கன்னு சொல்லணும். அதுதான் நாணயம். நீ மட்டும் வசூல் பண்ணி தின்னது போக மிச்சத்தை மக்கள் கொடுப்பேன்னா இது சரின்னா, அரசு வந்து மக்களுக்கு 6000 கொடுத்துருக்குது, 10,000 சொல்லு, நியாயம் இருக்கு. ஆனா கொடுக்கறது பணத்துன்னு சொல்றது பச்சை யோக்கியத்தனம். இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது சீமானுடைய
கேவலமான அரசியல். கட்சியினுடைய ஒரு பெண் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மேரின்ற ஒரு பொண்ணு வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு பாஜகவுக்கு போயிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அங்க போகாம இருந்தா ஆச்சரியம். என்ன சார்? ஏன்னா ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அதாவது நீங்க உண்மையான தமிழ் தேசியத்தை, முற்போக்கு பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை, இடதுசாரி பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை, மக்களுக்கான தமிழ் தேசியத்தை ஒழுங்கா பேசி இருந்தா அவங்க பாஜக போக மாட்டாங்க. ஒன்று தோழர் தியாகு கிட்ட போயிருப்பாங்க, அல்லது இன்னொரு தமிழ் தேசிய அமைப்புகள்கிட்ட போயிருப்பாங்க, எடிஒன், அல்லது அதிமுகவோட போயிருப்பாங்க. இதுதான் வழி. நீ பிஜேபி வலுவா எதிர்த்திருந்தால். ஆனா இங்க என்ன நடக்குது, நீ பிஜேபி எதிர்ப்பதை விட பிஜேபி மேலோக்க சும்மா பூசி மொழியிட்டு திமுகவையும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளையும் இடதுசாரிகளையும் திராவிட இயக்க செயல்பாட்டாளர்களையும் குறிப்பாக திமுகவை மட்டும்தான் நீ கடுமையா பேசுற. அதுலயும் திமுக ரொம்ப ஒரு அஜெண்டாவே பேசுற. அதுல குறிப்பா பெரியார் இழிவுபடுத்துற. அப்போ உன் கட்சியில வளர்ந்த ஜோம்பிகள் எப்படி இருப்பாங்க, கிட்டத்தட்ட அரக்கருக்கானதான் இருப்பாங்க. அதாவது உன் தங்கையில அப்படித்தான் ஆயிடுது, சீமானோட மறுபிறவியெல்லாம் மாறிடுதுங்க. அப்ப அது என்ன ஒரு முடிவுக்கு வருதுன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ஏன் பாஜக நாம் வந்து கிளம்புகிற தம்பிகள் தங்கைகள்லாம் அங்கே போறாங்கன்னா ரொம்ப லாஜிக். இதுக்கு முன்னாடி இன்னொரு அனுபவம் இருக்கு, நான் விரிவாக சொல்றேன். அதாவது பேசுதமிழா பேசுன ஒரு சேனல் பார்த்துருப்பீங்க, ராஜவேல் நாகராஜ். அவர் வந்து பிஜேபியோட பிஜேபியோட நேரவே அவருடைய ஊதுகுரலாவே மீடியாவை மாறிட்டார். அவர் பிழைப்புக்காக மாறிக்கிறது இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சீமானுக்கு ஆதரவாக இருந்தார். ஏன் ஆதரவாக இருந்தாருன்னா, ஒரு உண்மையான தமிழ் தேசியம் பேசுறாரோ இல்லத்துக்கா பார்வையாளர் இருந்தார். கடைசி பார்த்தா இவருடைய எஜமான யாருன்னு அவர் கண்டுபிடிச்சார் எளிதா. யாரு? பிஜேபி தான். இவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் இல்லை, சில்லறை அரசியல். அதாவது இவர் பிழைப்புக்காக பேசக்கூடிய வாடகை விட்டுக்கான்றதை கண்டுபிடிச்சார். நம்ம ஏன் இவனுக்கு வாடகை விட்டு நம்ம பிஜேபி அவன் போறது எழுப்பு நம்ம நக்கணும், பேசாம பிஜேபிக்கு போயிருன்னு சொல்லிட்டு அவர் எஜமான்ட்டு யாரு போயிட்டாருன்னா ராஜவேல் நாராயணன் போயிட்டார். கொஞ்சம் சுதாரிச்சுட்டு முன்கூட்டி போயிட்டார். இப்போதான் தம்பிகள் தங்கைகள் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு பிழைக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் சொல்றேன். பிழைப்புவாதிகள், உண்மையான கொள்கைவாதிகள் கிடையாது, உண்மையான பிழைப்புவாதிகள் கூட சீமான் பாணி அப்படியே காப்பி அடிச்சுட்டு என்ன பண்றாங்கனாக்கா பாஜக போயிடுறாங்க. அப்ப சீமான வளர்ப்பு என்ன, பெரியாருக்கு எதிராக தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு எதிராக வலதுசாரி சாதி வெறி குடிதேசிய அரசியல் தான் அவர் பேசுறாரு. அப்ப இதுக்கு ரொம்ப ஒட்டு நெருக்கமா இருக்கிறது யாருன்னா பிஜேபி கட்சிக்காரங்க. அவன் மதவாதம் பேசுறான், இவன் ஜாதிவாதம் பேசுறான், அவ்வளவு வித்தியாசம். இவன் பிஜேபிட்ட வாங்கி அதெல்லாம் கொஞ்சம் எலும்பு நமக்கு போறதுக்கு நம்மளே பிஜேபி போனா என்ன அப்படின்னு கொஞ்சம் முற்போக்கா தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிறாங்க சீமன் நாம் தமிழ் தம்பிகள் தங்கைகளும். அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருந்து எங்க போயிடுறாங்க, பிஜேபி போயிடுறாங்க. பிஜேபி போறங்கிறது அதோட கிளை கழகத்துக்கு போற மாதிரி தான். பிஜேபி வேற நாம் தமிழ் வேலை இல்லை. என்ன சார் ரெண்டு கட்சி ஒரே மாதிரி சொல்லுங்க. பாஜக ஒரு வேற கட்சிங்க சார், இது ஒரு மாநில கட்சி, வேற கட்சி. ஆனா பேசக்கூடாது, அது மதத்தை வச்சு பேசுது, இது ஜாதியை வச்சு பேசுது. மதம் சாதி எதுல இருக்குது, மதத்துல வேறுண்டு இருக்குது. மதம் இருக்குது, சாதியை கட்டமைப்பு வலுவா வச்சிருக்குது. அப்புறம் ரெண்டு ஒண்ணு தானே, இதை குழப்பறதுக்கு என்ன இருக்கு? அதனால அவங்க போயிடுறாங்க. அதனால அதிமுகவோ திமுகவுக்கோ உள்ள இடதுசாரி கட்சிகளுக்கோ தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ அவங்க போக வாய்ப்பு இல்லை. நேரடியாக பிஜேபிக்கு தான் போவாங்க. ஏன்னா அவர் நேரடியாக பிஜேபியோட தொடர்பாக இருக்காரு. அறிவிக்கப்படாத பிடிமையாக இருக்கிறது சீமான். அதனால என்ன பண்ணாலும் இங்க உள்ளவங்க அங்கே போயிடுறாங்க. இதை வந்து தம்பி தங்கைகள் உண்மையான தமிழ் தேசிய அமைப்பில் இருக்கிறாங்க இருக்க மாட்டாங்க. அப்படி பிழைப்புக்காக இருக்காங்கன்னாக்க நாளடைவிலேயே பிஜேபிக்கு போவாங்க. அதே நடக்கும். இதில் ஆச்சரியம். அவர்கள் வந்து வெளிநாடு சமீபத்தில் போயிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா அங்கே வந்து காளியம்மா அவர்கள் வந்து சேலை கட்டி போகிறத பார்த்துட்டு ஒரு பெண்ணு பார்த்துட்டு நீங்கள் எந்த ஊர், நீங்கள் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக நீங்கள் தமிழ்நாடுனா பிரபாகரன் சீமானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கதா அவங்க கூறியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுனாக்கா இதுவரை சீமான் தான் இந்த புருடாக்களுக்கு கதைகள் விடுவதில் கில்லாடி நிற்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தங்கைகளும் மாறிட்டாங்க. இன்னும் பச்சையாக நேரடியாக சொல்ல வேண்டுமானால் பொம்பளை சீமானாக மாறி இருக்கிறார் காளியம்மாள். அதே உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் காப்பி அடிக்கிறாங்க. அவங்களாம் வந்து அவங்க மீது நம்ம எப்பயும் ஒரு மரியாதை உண்டு. ஓரளவுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வந்து மீண்டும் சுமந்து வந்த ஒரு பெண், நல்ல ஒரு பேச்சாளராக, நல்ல ஒரு வாக்கு வாங்கின வேட்பாளர்களெல்லாம் அவன் மதிக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா சீமானோட இருக்க அந்த தாக்கம் தங்கையிலும் விடுவதில்லை. தங்கையிலும் பொம்பளை சீமானாக மாறி விடுகிறார்கள். பொம்பளை சீமான்னு சொல்றது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சீமானோட வாக்கு மாநில பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் பெண்களை பார்க்க மாட்டார், பொம்பளையாக தான் பார்ப்பார். பொம்பளை தான் அதிகம் பேசுவார். சமீபத்தில் வீரலட்சுமி என்ன சொல்லுவாங்க, அந்த பொம்பளைலாம் அந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த பொம்பளை மூஞ்சிக்கெல்லாம் 1 கோடி வாங்குற அதிகம்னு பல அது நல்ல பொம்பளை போய் கேள்வி எங்குவார். பொம்பளை வார்த்தையை சர்வ சாதாரண பயன்படுத்தி யாருன்னா சீமான் தான். அதனால தான் காளியம்மாள் பொம்பளை சீமானாக மாறிவிட்டார் என்று சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல. இன்னொன்று, காளியம்மாள் ஏன் அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, இந்த சொல்லுவாங்க ஒரு படத்துல கொடுத்த குழுக்கு மேல கூறான கொய்யாளன்ற மாதிரியா இப்போ இந்த அம்மாவும் சீமானை விட தாண்டி பிஜேபிக்கு ஆதரவு கூ ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். நீங்க இலங்கையோட ஐக்கான் யாருன்னா பிரபாகரன். நிச்சயமா அதை மறுக்க முடியாது. ஒரு தமிழ் ஏகத்துவரப்பு உலக புகழ்பெற்ற விஷயம் தான், மாற்றுக்கிறது கிடையாது.
நீங்க இலங்கைன்னு சொல்லி பிரபாகரன் சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா தமிழ்நாடுன்னு சொன்னோடனே பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்து தமிழ்நாடுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தமிழ்நாடுன்னு சொன்னாலே பிரபாகரன்ற ஐக்கான் படுத்திருக்கிறது இது பச்சை அயோக்கியத்தன சங்கி அரசியல். ஏன் அப்படி சொல்றேன்னா, பெரியார் தமிழ்நாடு என்றால் அது பெரியார்ன்றது எல்லாருக்கும் உலக இருந்த விஷயம். அதை அவங்க மாத்துறாங்களாம், பிரபாகரன்ற பிரச்சனை மாத்துறாங்க. பிரபாகரன் வச்சு பிளவு நடத்துறாங்க, பிரபாகரன் வச்சு பெரியார கால்வனை பாக்குறாங்க. ஏன்னா சமீப காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட மேடையில நீ ஏன் பெரியார் ஒழியன்னு சொல்ற, பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லு அப்படின்னு சீமான் சொன்னார். அந்த பாடம் எடுத்தார் இல்லையா, அந்த பாடத்தை அப்படியே வந்து காளியம்மாளும் கக்குகிறார்கள். அதை வந்து நடனப்படுத்துறாங்களாம். அந்த அஜெண்டாவை நடனப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்றாங்க. கொஞ்சமா அதுவும் பிரபாகரன் சீமான் சொன்னாங்க. சீமான்லாம் எவனுக்கு தெரியும்? இந்த ஆன்லைன்ல இன்னும் சரியா சொல்ல போனா முந்தா நாள் பெய்த ஆன்லைன் மழையில இன்னைக்கு முளைச்ச காளானுங்க இந்த ஜோம்பிகள், இந்த சீமான் வகைராக்கள், இவங்கெல்லாம் யார் தமிழோட ஐக்கான்னு சொல்றது? யாருக்கு தெரியும்? அறிஜீவத்தில் தெரியுமா, இல்லை உலக பொருட்கள் தெரியுமா? இன்னைக்கு இது ஆன்லைன்ல வச்சுட்டு இவங்க பண்ற அக்கப்போர் இருக்க தாங்கவே முடியல. அதன் விளைவாகத்தான் பிரபாகரோட அப்படியே இந்த வால் மாதிரி சீமானை சேர்த்து விடுது. அந்த அம்மா காளியம்மா நல்லா இருந்தீங்க, திடீர்னு இந்த மாதிரியா சீமான் அவதாரம் எடுப்பது நல்லதல்ல, உங்கள் பெண்மைக்கு நல்லதல்ல, உண்மையான தமிழ் தேசத்துக்கு நல்லதல்ல. தயவு செய்து நீங்க சீமான் கட்சியோட இருந்து தொலைங்க, ஆனா சீமான் மதிப்பு பேசாதீங்க, சகிக்க முடியல. ஏன்னா நீங்க பேச ஆரம்பிச்சாலே பொய்யா போயிருது. தமிழ்நாட்டினுடைய ஐக்கான இப்ப சீமான் இல்லையா? அவர் தானே இன்னைக்கு இளைஞர் மத்தியில எல்லா இடத்தையும் பேசப்பட்டு வர்றாரு. அடுத்த முதலமைச்சரே நான் தான் சொல்றாங்க, பல்வேறு நபர் சொல்லிக்கிருக்காங்க. பல்வேறு அவர் வேற ஆளுங்க பரவாயில்ல, அவரே சொல்றாருல்ல, நான் தான் இந்த நாட்டோட அதிபர் பிரதமர் பார்க்கலையா நீங்க? வேற எல்லாம் யாரும் சொல்ல வேணாம். இந்த சொல்லான ஒரு படத்துல அவன் நல்லவன் மாறிட்டான், யாரை சொன்னது? அவனே சொன்னான் பாருங்க. அது மாதிரி நான் முதல்வர் ஆயிட்டாரன்னு மெட்டாலும் சொல்ல போறதில்ல, சொல்லவும் மாட்டாங்க. கிறுக்கு பிடிக்கல யாருக்குமே. ஜோம்பியலுக்கு வேணா கிறுக்கு பிடிச்சிக்கலாம், அவங்க பாவம் சிந்தனை மலடுகளா இருக்காங்க, மூளை வலிக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஒன்றும் திருத்த முடியாது. இவரே சொல்றாருல, நான் அதிபர் முதல்வர் சொல்லித்தார ஒரு பேட்டியில், நான் தான் அதிபர், ஏன்னா ஜிஎஸ்டி வாங்க சொல்லிடுறாருல. அதனால முதல்வரும் சொல்றது யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா அவர் சொல்லிக்குவாரு. ஏன்னா சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு பைத்தியமா மாறிட்டார், முழு பைத்தியமா மாறிட்டார். அதுல காரியக்கார பைத்தியமா இருக்கார். நீங்க வசூல் பண்ணி தின்னு குவிக்கிற, நீங்க சரியா சொல்ல வேண்டுமானால் ஒரு எம்எல்ஏவாகி, ஒரு முதல்வராகி, ஒரு அமைச்சராகி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை எந்த பதவியும் அடையாமல், ஒரு கவிழ்ச்சி கூட ஆகாமல் வசூல் பண்ணி தின்னு கொழுக்கிற ஒரு பிராணி யாருன்னா அது சீமான் தான். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்னாக்கா, கொஞ்சம் கூட அரசியல் நாணயம் இல்லாதது, கொஞ்சம் கூட அறிவு நாணயம் இல்லாமல் பேசுறது எல்லாமே பொய், பேசுறது எல்லாமே பிழைப்புவாதத்திற்காக, இனவாதத்திற்கு கூட அல்லாமல் பிழைப்புவாதத்தை பேசுவதனால தான் சீமானே நம்ம இவ்வளவு கடுமையாக பேசிக்க வேண்டியிருக்கிறது, திட்ட வேண்டியிருக்கிறது, அவர் பாணியில் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்த காரணம் என்னன்னாக்க, சீமானுக்கு அவர் மொழியில் பேசினாலும் புரியும். அவருக்கு தாய்மொழி என்பது கேவலமான கொச்சை மொழிதான். தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ அல்ல, வந்து புரிஞ்சுக்குங்க. அதனால சீமான் அப்படி பேசுறது ஆச்சரியம் கிடையாது, தொடர்ந்து அப்படித்தான் பேசுவார். காளியம்மாக்களும் இப்படி பேசுகிறார் என்பது கொஞ்சம் வருத்தம் இருக்கிறது. வேற வழி இல்லை. அப்படி போனால் பொம்பளை சீமானை மாறினா அதற்குரிய பதிலை நம்ம தர வேண்டியதானே இருக்கிறது.